ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டு ஃபீல் பண்ண ரொம்பவே டேஸ்டான பட்டர் கார்லிக் எக் ரெசிபி. இது அட்டகாசமான சைட் டிஷ்ஷுங்க. சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இது சிம்பிளாக வீட்டில் இருக்கிற முட்டை, பட்டர், கார்லிக்கை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பட்டர் கார்லிக் எக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டர் கார்லிக் எக் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்துருக்கேங்க. 4 முட்டை 3 பேர்த்துக்கு தாராளமாக கிரேவிக்கு பற்றும். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி பவுலில் சேர்த்துக்குங்க. முட்டையை உடச்சி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு முட்டை டேமேஜ் ஆயிருந்தாலும் டிஷ் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஃப்ரெஷ் முட்டையாக பார்த்து வாங்கி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நல்ல காரமாக வேணுன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த முட்டையில் அந்த பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா பீட் பண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நாம் விஸ்கில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் இந்த பேனில் ஊற்றிடுங்க. பேனில் விட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க. நீங்கள் போட்டு பெரட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இன்னொரு சைடுக்கு நகர்த்தி விட்டிங்கன்னா அந்த முட்டை இன்னொரு சைடு போய் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஓரங்களை கரண்டியால் ஒரு சைடு தள்ளி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சூப்பராக ஈவனாக வெந்து வந்துடும். நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸ் மாதிரி கிடைக்கணும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஓரங்களை தள்ளி விட்டு அந்த வேகாத முட்டையை ஒரு சைடும் வெந்த முட்டையை ஒரு சைடு தள்ளி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கரண்டி ஒரு சைடு தள்ளுங்க. அந்த வேகாத முட்டையெல்லாம் ஒரு சைடு ஜெல்லி மாதிரி இந்த பக்கம் வந்துடும். வெந்த முட்டையெல்லாம் அந்த சைடு போயிடும். பாருங்கள், இப்போ முட்டை 3/4 நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே 2 நிமிஷம் விட்டிங்கன்னா மீதி இருக்கிற முட்டையும் நல்லா வெந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம பட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் அடி பிடிக்காது. அதுக்கு நீங்கள் அடுப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம நகர்த்தி விடும்போது கொஞ்சம் கூட அடுப்பில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி சூப்பராக வருதுன்னு. இதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா இந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நம்ம தோசைக்கல்ல ஆம்லெட் போடுறோம்ல அதே மாதிரி தான். ஆனால் தோசைக்கல்ல போடும்போது கலர் டார்க் ப்ரௌன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பேனில் போட்டு நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ளாட்டான பேன் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பட்டர் கார்லிக் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி பீஸாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கரண்டியால் கட் பண்ணிங்கன்னா அழகாக சூப்பராக கட்டாகி வரும். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக கட்டாகி வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு பெரட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஈவனாக சூப்பராக ஆம்லெட் மாதிரி ரெடியாகி வந்துடும். இந்த 4 முட்டையே 3 பேர்த்துக்கு கிரேவிக்கு சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தியோடு சாப்பிட்றக்கு, ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கார்லிக் பட்டர் ரெசிபியெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வீட்லேயே குயிக்காக முட்டை இருந்தால் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பார்க்குறக்கே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா வீட்டிலையே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதோட 1/2 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்குங்க. இந்த பட்டரும் நல்லா உருகி வரட்டும். அதுக்கப்புறம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ண கார்லிக், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பட்டரும் கார்லிக்கு தாங்க இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. அதனால்
பூண்டை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பட்டரில் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் தூள் மறுபடியும் சேர்த்துக்குங்க. பெப்பர் தூள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. பெப்பர் தூள் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் எச்சாவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே விட்டுக்குங்க, இல்லைன்னா பூண்டு நல்லா கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனால் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்டாலியன் சீசனிங் சேர்க்கும்போது இந்த டிஷ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி நல்லா நுரைச்சி வதங்கி வருதுன்னு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச ஃப்ரெஷ்ஷான பால் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்து செய்யும்போது நல்லா க்ரீமியாக, பார்க்குறக்கே நல்லா ஒயிட்டிஷாக சூப்பராக இருக்குங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம், அதனால் பால் சீக்கிரமே க்ரீமியாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா பால் நல்லா க்ரீமி மாதிரி மாற ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் பால் நல்லா லைட்டாக நல்லா க்ரீமாக மாறி வருது. இதே போல் 2 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா பால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக திக்காக மாறி வரும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம்ல முட்டை ஆம்லெட் மாதிரி, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாலோட இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த டிஷ், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணால் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, நான், ஃப்ரைட் ரைஸ், தோசைக்கு கூட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பட்டர் கார்லிக் ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் இதை ரெஸ்டாரண்ட், ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் சாப்பிடணும்னு நினச்சா இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. முட்டை, பட்டர், கார்லிக் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். பார்க்குறக்கே எவ்வளோ க்ரீமியாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching.